எம்ஜிஆர் பக்தர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் நான் போய் கலந்து கொள்வது வழக்கம். அங்கே நான் செல்லுகின்ற பொழுதெல்லாம் புரட்சித் தலைவரின் பக்தர்கள் கதறி அழுகிறார்கள். ஐயா, தலைவர் உருவாக்கின கட்சி, இந்த கட்சி இப்படி போவதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக ஒதுங்கி இருக்கீங்களே, சரியா? தயவு செய்து இந்த கட்சியை காப்பாற்றுங்கள் என்று தினமும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற பொழுது பேசுவார்கள். இன்றைக்கு ஒரு 100 பேர் திருப்பூர், அருப்புக்கோட்டை, நாமக்கல், இப்படி எம்ஜிஆர் பக்தர்கள் என்னை சந்தித்தார்கள். சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், எங்களுடைய பிரதிநிதியாக. இன்னும் நீங்கள் அமைதியாக இருந்தால், நீங்க தான் எந்த பதவியும் வேணாங்கிறீங்க, சரி, ஆனால் கட்சி வேண்டாமா? பக்தர்கள் இந்த துன்பப்படுவது சரியா என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும், இனிமேலும் அப்படி இருந்தால் அது சரியாக வராது என்பதனால்தான் நான் என்னை மீறி இன்றைக்கு இந்த அறிக்கை கொடுத்தேன். ஒவ்வொரு நேரத்தில் ஒரு முடிவெடுப்பது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய பண்பு, மரபு. அதனால் ஒரு முறை எடுத்த முடிவே கடைசி வரையிலும் இருக்கும் என்று பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அதையே சொல்லி சொல்லி அதையே ஒரு வழக்கமாக்கி விட்டீர்கள். புரியுதா? தயவு செய்து ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து தோல்வியடைந்தது. எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்கை பெற்றது? எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கும்? 25 பாராளுமன்ற தொகுதிகளில். அப்போ அந்த கூட்டணி என்ன மோசமான கூட்டணியா? இவைகள் எல்லாம் கற்பனை, திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு போலி பிரச்சாரம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கும் ரசிகர்கள் அவர்களான் அதிகம். ஞாபகத்தில் வச்சுக்கங்க. புரட்சித் தலைவர் கலைஞர் 2 அணியாக இருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு அதிகமாக வாக்களிப்பார்கள். ஆனால் எம்ஜிஆருக்கு வாக்களிக்கிற, எம்ஜிஆர் பக்தனாக இருக்கின்ற, ரசிகனாக இருக்கின்ற இஸ்லாமிய தோழர்கள் இன்று வரையிலும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். புரட்சித் தலைவரை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு இந்த கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவைகள் எல்லாமே போலி, ஒரு மித்து, மாயை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எல்லாமே சரியாக இருக்கும். இதை புரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நானெல்லாம் நிறைய ஆய்வு செய்திருக்கிறேன். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் எதையும் பேசி அரசியலாக்க விரும்பல. ஒரே ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் மக்கள் நலன் சார்ந்த உணர்வை முதலில் ஏற்படுத்தியது யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் மக்களுக்கான ஒரு மனிதராக, மனிதநேயமிக்க மனிதராக தான் உழைத்து சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து மக்களுடைய முழு அன்பை பெற்று ஒரு சரித்திர புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய மனித பண்புகள் தான். ஆகவே மதம் சார்பற்ற வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாதி சார்பற்ற வகையில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்றார் என்றால் அதுவும் இந்த மண் தான். அப்ப எங்க போச்சு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம்? எங்க போச்சு? இப்படி சிந்திப்பதற்கு, இதை முன்னெடுத்து செல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதுதான் இன்றைய சாபக்கேடு. நெல்லையில் கொண்டு போய் எட்மண்டை நிறுத்துகிறார். எப்படி சாத்தியம்? நெல்லையில் கொண்டு போய் ஆரம் வீரப்பனை நிறுத்துகிறார். அண்ணன் ஆரம்பி அவர்கள் நெல்லையில் நிற்கிறார்.
இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியில் கிறிஸ்தவனை, கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதியில் இந்துவை, ஜாதியை, அதாவது என்ன சொல்றது, அருந்ததியர் அல்லது ஆதி திராவிடர் அல்லது பல்லர், இப்படி ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவரை அந்த ஜாதியே இல்லாத தொகுதியில் நின்று வெற்றி பெற வைத்தார். அப்படி என்றால் இது சாத்தியம் என்றால் இந்த மக்களை மாற்ற முடியுமா, முடியாதா? அந்த மாற்றுகின்ற ஆளுமை பெற்ற தலைவனை முன்னிறுத்தினால் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வந்தே தீரும். அவருடைய திரைப்படங்களில், திரைப்பாடல்களில் என்ன சொல்லுகிறார்? நீங்க அதான் கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த வரிகள் பட்டி தொட்டி எங்கு முழங்கினால் அதிமுகவை அசைக்க முடியுமா? புரட்சி தலைவரின் கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சி இன்னொரு கட்சியை தேடி கூட்டணி போக வேண்டுமா? அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களோடும் புரட்சி தலைவரோடும் கூட்டணி அமைத்தால் போதும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகளை பரப்பினால் போதும். அவர் சொன்ன பாடல்களை, அவர் சொன்ன வசனங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். புரட்சி தலைவர் என்ற ஒரு மகா அவதாரம். அவர் ஒரு அவதார புருஷர். மக்களுக்காக கலையை மக்களுக்காக அறிவாயுதமாக்கினார். பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த திரையுலகை அறிவாயுதமாக மாற்றி, சின்ன பயலே செய்தி கேளடா, எப்படி யோசிங்க. ஒரு பாடலையும் எடுத்துக்கங்க. தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில், எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் பண்பை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்தார். இந்த பணியை அதிமுகவினர் செய்தால் போதும். தமிழ்நாட்டில் அதிமுகவை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. பாஜகவோட கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் தினம் பாஜகவை எதிர்த்தோ மத்திய அரசை எதிர்த்தோ அறிக்கை விடுவது, தமிழக நலன் சார்ந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் அது எடுபடும் நினைக்கிறீங்க? என்னங்க இது, என்ன இது? அவங்க சொல்லுவாங்க, அவங்க அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லுவார்கள், அவர்கள் பேசுவார்கள். நாம் அரசியல் ரீதியான கருத்துக்களை இப்ப எத்தகைய தேர்தல் அணுகுமுறையை ஒவ்வொரு தேர்தலிலும் கடைபிடித்தார்கள், இந்த வரலாற்றை முதலில் படிக்க வேண்டும். இந்த வரலாற்றை புரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும், எப்படி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் ஏற்படும். ஆகவே அதிமுக என்ற மாபெரும் இந்த மக்கள் இயக்கம் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் அது குலதெய்வமாக எம்ஜிஆர் மதிக்கப்படுகிறார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அந்த குலதெய்வம் இருக்கின்ற வரை குலதெய்வ வழிபாட்டை அதிமுக தொண்டர்கள் மறந்தால் அது கொலநாசம். புரட்சி தலைவரை, குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கினால் இந்த கட்சி அமோகமாக வளர்ச்சியடையும். ஆகவே அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கிய மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை கூட கூட்டணி அமைக்கின்ற பொழுது மைய அரசு என்ற மத்திய அரசை, பாஜக அரசை நீங்கள் கூட்டணி அமைப்பது என்பது மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் 40 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 பாராளுமன்றத்திலும் திமுக வெற்றி பெற்றாலும் அதனால் என்ன பயன்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் அவர்களிடத்தில் உரிமையை பெறுவதும் நேசமாக இருப்பதும் மக்கள் நலன். அப்படி இருக்கின்ற பொழுது
இந்த மக்கள் நலனை முழுக்க முழுக்க முன்னெடுத்து செல்வதுதான் சரியான அரசியலாக இருக்கும். சாதி மதம் பேதம் பிரித்து அதை சொல்லுவதால் நிச்சயமாக மக்களுக்கு பயன் தராது. எந்த ஆட்சியும் இப்ப மைனாரிட்டி ஆட்சி அமைக்க முடியுமா? மெஜாரிட்டி ஜாதி தான் ஆட்சி அமைக்கும், மைனாரிட்டி ஜாதி அமைக்காது என்ற பாகுபாடு நீடிக்குமேயானால் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்காது. அதுதான் என் தலைவன் சொன்னான், சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனையை விதைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால தமிழ்நாட்டு அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மாபெரும் சக்தி. அவரோடு ஒப்பிடுவதற்கு ஆளே கிடையாது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் எப்படி இந்த சிந்தனை தமிழ்நாட்டு அரசியலில் தொடக்கம் முதல் இன்று வரை யாருக்கு வந்தது? யாருக்கு பொருத்தமாக இருந்தது? அப்படிப்பட்ட என் தலைவனை முதன்மைப்படுத்தினால் இந்த கட்சி, எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கினாரு. இந்த மக்கள், அந்த வரலாறு தெரியுமா தம்பி உங்களுக்கு? இந்த மக்களும் தொண்டர்களும் உருவாக்கின கட்சிக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கினார். ஆகவே இது மக்கள் கட்சி. வீட்டுக்கு வீடு புரட்சி தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நொடிப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை முதன்மைப்படுத்துங்கள். நீங்க உங்களுடைய அறிக்கையில மிக முக்கியமா சொல்லியிருந்தீங்க, கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் ஒன்னு சேர்ந்து ஓரணியில இருக்கணும் அப்படின்றத உங்க அறிக்கையும் பிரதிபலிக்குது. அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஓ பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலா? மனமுண்டானால் மார்க்கம் உண்டு. எல்லோரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்தவர்கள். புரிதல் இல்லாமல் சில நேரங்களில் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளுக்கே மரண தண்டனை கொடுத்து விடக்கூடாது. எப்படி கட்டுக்குள் வைக்க வேண்டும்? அன்பை மூலதனமாக்கி அரவணைத்து அனைவரையும் ஒரு குடை. எல்லோரும் புரட்சி தலைவர் அல்ல, எல்லோரும் புரட்சி தலைவி அம்மா அல்ல. அதனால் புரிதல் ஏற்படுவதற்கு கடினமாக இருக்கும். புரிய வைக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். ஆக முழுக்க அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இன்றைக்கு இவ்வளவு வாக்கு வங்கியை இன்னமும் வைத்திருக்கிறது என்றால் அதுக்கு என் தலைவன் எம்ஜிஆர் தான் காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல. ஆக அனைவரும் அதை சிந்திக்க வேண்டும். அடிப்படை என்ன ஆகும்? இந்த இயக்கம் என்னாகும்? ஐயோ நம்முடைய இயக்கம் என்று தொண்டன் கதறுகிறானே, அந்த கதறலுக்கு மதிப்பளித்து தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் வரமாட்டேன், எனக்கு அரசியலே வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த அரசியலுக்கு நான் பொருத்தமானவன் கிடையாது, புரியுதா? ஆனால் என் தலைவன் உருவாக்கி வைத்திருக்கிற மக்கள் நம்புகின்ற என்னுடைய தலைவன், அவனுக்கு நாங்கள் துறைமுகம் செய்யக்கூடாது, புரியுதா? அதனால் இது ஊத வேண்டிய சங்க ஊதியாச்சு, வெடிகிற போது வெடியட்டும். சொல்ற கேட்டா கேளுங்க, கேட்டாட்டி போங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்பி காரியமாற்றியவர்களில் நானும் ஒருவன். அதனால் நான் எடப்பாடியார் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அவர் நிச்சயமாக தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறாகவோ மக்கள் நலனுக்கு விரோதமாகவோ செயல்பட மாட்டார். வெற்றியை பெறுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன்.